இந்த மீலாது நபி விழாவுக்கு நாங்கள் எச்சந்தர்ப்பத்திலும் உதவிகள் புரிந்து விடக் கூடாது. மீலாது நபி விழாங்கிற பேர்ல என்ன செய்வாங்க? ஊர்கள் எல்லாம் என்ன செய்யற மீலாது நபி விழா கொண்டாட்டம் என்ற பேர்ல அரிசி தாங்க, பருப்பு தாங்க, இறைச்சி தாங்க, காசி தாங்க, இப்படி எல்லாம் கேட்டு என்ன செய்யற பெரிய பேனர் போட்டு அது இதுன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிற. இப்படி எல்லாம் வைத்தால் நாம நினைச்சு விடக்கூடாது அல்லாஹ்வுடைய பேர்ல தர்மம் தான் செய்யணும் என்று நினைச்சு கூடாது, கொடுத்து விடக்கூடாது. இதுக்கெல்லாம் உதவி செய்து விடக்கூடாது. இது பிதாத்தான ஒரு பாவமான ஒரு காரியம். பாவத்துக்கு உதவுவது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே நாங்கள் இந்த விடயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? உதவி செய்து விடக்கூடாது. அதுபோன்று எந்த விதமாக இருந்தாலும் சரி, நாம ஏதாவது பொருள் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்ல அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அல்லது ஒரு போஸ்ட் போடுறாங்க, நாம என்ன செய்யறேன்? வாட்ஸ்அப்ல ஒரு ஷேர் தான் பண்றேன் அல்லது ஃபேஸ்புக்ல ஒரு ஷேர் தான் பண்றேன் என்று வெச்சாலும் இந்த விஷயம் பாவம். அது ஒரு பாவமான காரியம் நமக்கு தெரியும் தானே. அப்ப நாம அதுக்கு என்ன செய்யக்கூடாது? உதவக்கூடாது. இதுல நாம என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். அதுபோல இந்த பாவமான காரியங்கள்ல கலந்து கொள்ள கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற சபைகளிலே நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யாதீங்க? அவர்களைப் போலதான் அந்த இடத்துல நீங்க இருக்காதீங்க. ஃபலா தகுது மஅஹும், நீங்க அவர்களிடம் இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் நீங்களும் அவர்களைப் போலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி நாம உதாரணமாக என்ன செய்து ஒரு விழா நடக்குது, பாட்டு படிக்காங்க, அதான வேலை. நல்லா இந்த அரபண்டு போட்டு மௌலூத கொண்டு என்ன செய்யற, நல்ல புது பாட்டு மெட்டில என்ன செய்யற, அடிச்சுடுற கேட்டுட்டு நல்லா தைரியம் நமக்கு ரெண்டு போட்டு போய் அவடத்தை இருந்த மனுஷன்னா நமக்கும் அந்த பாவம் வரும். எனவே நாம என்ன விடக்கூடாது? அந்த இடத்துல இருந்து விடக்கூடாது. அடுத்தது இந்த இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா மக்களை கவர்றதுக்கு, மக்களை இழுக்கிறதுக்கு நாரிசாங்கிற பேர்ல என்ன செய்யற சாப்பாடுகள் கொடுக்கிற, கந்தூரி என்ற பேர்ல என்ன சாப்பாடுகளை அள்ளி கொடுக்கிற. இந்த சாப்பாடுகளை சாப்பிடலாமான்னு கூடாது சகோதரர்களே. இந்த சாப்பாடுகளை நம்ம சாப்பிட்டு விடக்கூடாது. அப்படி சாப்பிடுறோம் என்று சொன்னா நாம அந்த சபைகளை என்ன செய்யறோம்? ஊக்குவிக்க மாட்ட அர்த்தம். நாம அதை என்ன செய்யறோம்? நம்முடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தணும். அதுக்கு அந்த சாப்பாடுகளை நான் சாப்பிட மாட்டேன், அது அந்த ஹராமான சபைகளிலே உட்கார்ந்து கொண்டு அதை வாங்கி கொண்டு சாப்பிட்டு விட்டு எங்கனம் சகோதரர்களே நம்ம நம்மளோட உடம்பு ஹலாலாக வளர்த்துக் கொள்றோம்.